குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வழிமிகுதலோட பார்ட் 1 பார்க்க போகிறோம். தமிழ் இலக்கணத்தில் இது செகண்ட் கிளாஸு. ஸோ வழிமிகுதல் பார்ட் 1 பார்க்குறோம். இதில் பார்ட் 2 எல்லாம் இருக்குது. பார்ட் 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஜென்ரலாக ஒரு தமிழ் இருக்குது, அது பேசுறதுக்காக அதோட மிஸ்டேக்ஸு, அதாவது இலக்கணத்தை பார்க்காம ஸ்வீட்டாக எழுதுறதுனால அதோட உண்மையான ஸ்வீட்னஸ், தமிழோட ஸ்வீட்னஸ் இருக்காது. அதோட கிராமர், அதோட இலக்கணத்தோட இதை புரிஞ்சுக்கிட்டு, மரபை புரிஞ்சுக்கிட்டு எழுதினா மட்டும்தான் அந்த தமிழோட சுவை வந்து அப்படியே இருக்கும். சரிங்களா? அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லணும், வழிமிகுதல். எந்த இடத்துல வந்து தமிழுக்கு எந்த உச்சரிப்பு இருக்கணும் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கணும். அதுக்குன்னு நம்ம பேசுகிற பாஷையில் அது அது இப்படி பேசுகிறதா இனிமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தப்பாக எழுதக்கூடாது. இதுதான் வந்து என்ன சொல்வோம்னா வழிமிகுதல்னு சொல்லுவோம். அதுதான் அங்கே கொடுத்துருப்பாங்க. பிழையற்ற தமிழில் இலக்கண மரபு குன்றாது எழுவதுதான் நல்ல தமிழின் எழுதுவாகும். பிழையோடு அழகாக எழுதுவது மனமற்ற மலர் போலாகும். அதாவது ஒரு வாசனமே இல்லாத ஒரு பூ மாதிரி தப்பாக எழுதுறது. ஸோ வழிமிகுதல்ங்கிறது தமிழ் எழுத நினைக்கிறவங்களுக்கு ஒரு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். என்னது? வழிமிகுதல். சரிங்களா? ஓகே. இப்போ வல்லெழுத்து மிகுந்து வருதலையே இலக்கணத்தில் சுருக்கமாக வழிமிகுதல்னு சொல்லுவோம். வல்லெழுத்து மிகுந்து வருது. வலி மிகுதலால் பொருள் வேறுபாடு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா செடி கொடி. செடி கொடி என்னும் தொடருக்கு செடி கொடி என்னும் தொடருக்கும் வேறுபாடு உண்டு. இப்போ செடி கொடி இங்கே பாருங்க, அங்கே எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். செடி கொடி பாருங்க எப்படி இருக்குன்னா, செடி கொடினா செடி கொடியை வந்து ரெஃபர் பண்ணுறது. செடி கொடினா அது வந்து கொடியை ரெஃபர் பண்ணுறது. அந்த செடி மேலே ஏறி இருக்க கொடியை ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். செடி கொடிங்கிறது. செடி கொடிங்கிறது ஜென்ரலாக செடியும் கொடியுமா இருக்கிற மாதிரி பொருள். செடி கொடி அப்படின்னா செடியோட கொடி மாதிரி மீனிங் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் வழிமிகுதல்ங்கிறது கரெக்டாக நம்ம வந்து வல்லெழுத்து மிகுந்து வருதலை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், வழிமிகுதல்னு சொல்லுவோம். அதை வந்து கரெக்டாக புரிஞ்சு பண்ணணும். இல்லைன்னா அதோட சென்டென்ஸோட மீனிங்கே மாறும். அந்த தமிழோட சுவையை வந்து மாற்றி விட்டுரும். அதனால் தமிழ் பிழை இல்லாமல், இலக்கண பிழை இல்லாமல் எழுதுறதுக்காக தான் வழிமிகுதல் வந்து பார்க்குறோம். ஓகேங்களா? திரைக்கடல் என்னும் சொற்றொடருக்கு திரையுடைய கடல் என்னும் பொருள் காண வேண்டும். திரை அலை. பெண்மையுடைய பெண்கள் எல்லாம், பெண்மையுடைய பெண்கள் எல்லாம். இப்போ இந்த சென்டென்ஸ் இருக்கு. இதில் பெண்மையுடைய பெண்கள் எல்லாம் இருக்கு, பெண்மையுடைய பெண்கள் எல்லாம் இருக்கு. இவ்விரண்டு தொடர்களை பாருங்கள். முதலாவது தொடரானது பெண் தன்மையை பெண்கள் எல்லாம் என்று பொருள் தருகிறது. ஆனால் இரண்டாவது சொல்லிருந்து எந்த தருது அப்படின்னா, பெண் தன்மையை ஒளிந்து போக இருக்கும் பெண்கள் எல்லாம் என்கிற மாதிரி பொருள் வந்து கொடுக்குது. சாரி. ஸோ அப்போ வந்து என்னென்னா, அந்த ஒரு சின்ன ஒரு பிழையினால் இதோட மீனிங்கே வந்து என்ன ஆகுதுன்னா மாறுது. சரிங்களா? ஸோ அதை தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா வழிமிகுதல். ஜென்ரலி வந்து மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எழுதணும். அதுவும் அதுக்கு இலக்கண பிழைகளை எப்படி வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? இப்போ வாழைப்பழம் என்றால் நல்லா இருக்குமா? அறிஞர்கள் இப்படி எழுதுவதை கண்டு நகைக்க மாட்டார்களா? வாழைப்பழம் என்றால்தான் தமிழருக்குரிய இனிய ஓசையை அச்சொடரில் காணலாம். வாழைப்பழம் என்றால் நல்லா இருக்குமா? அறிஞர்கள் இப்படி எழுதுவதை கண்டு நகைக்க மாட்டார்களா? வாழைப்பழம் என்றால்தான் தமிழுக்குரிய ஓசையை அச்சொடரில் காணலாம். போதுமான தமிழ் கல்வி இல்லாதவர்கள் எழுதும் நூல்களில் வழி மிக வேண்டிய இடங்களில் வழி மிகாமல் இருக்க பிழைகள் மலிந்து கிடக்கின்றன. ரயில் நிலைய அறிவிப்புகளை மேலும் வேறிடங்களில் காணப்படும் அறிவிப்பு பலகைகளிலும் இப்பிழைகள் மிகுதியாக காண்கிறோம். தமிழ் நாளிதழ்களிலேயே, தமிழ் வார இதழ்களிலோ இப்பிழைகள் மலிந்திருப்பதை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. இங்கனம் அங்கும் இங்கும் எங்கும் பிழைகளே
மிகுந்திருத்தலே காணலாம். ஸோ அதை வந்து பார்த்தோன்னா அங்கே இங்கே எல்லா இடத்துலையும் சுவரில் வால் போஸ்டிங்கில் எல்லா இதுலேயுமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா தமிழ் வந்து ஓரளவுக்கு படிச்சிருக்கவங்க வந்து தமிழ் மிஸ்டேக்ஸோட தான் எழுதுகிறாங்க. ஸோ அது எல்லா இடத்துலையுமே நம்ம பார்க்குறோம். ஒரு புக்கே எழுதுனா கூட அதில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஃபுல் ஸ்டாப் வைக்க வேண்டிய இடத்துல ஃபுல் ஸ்டாப் வைக்காம, ஸோ எந்த இடத்துல வலி மிகுதுற இடத்துல வலி மிகுறது, வலி மிகாமல் இருக்கிற இடத்துல வலி மிகாமல் இருக்கிறது, அதோட டிஃப்ரென்ஸ் தெரியாமல் எழுதிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பல மொழிகளை ஆராய்ந்த மொழி நூலாசிரியர் ஆட்டோ இஸ்பிரன்சன் என்பவர் ஒரு மொழியை கற்றுக்கொள்வது என்றால் பல சொற்களை அடுக்கி எழுதி படித்து கொள்வது மட்டுமாகாது. எந்த மொழி கற்கிறார்களோ அந்த மொழிக்குரிய இலக்கண முறைப்படி மரபு தவறாத சொற்களை சேர்த்தெழுத கற்றுக்கொள்ள வேண்டும். அது யாருக்கும் இயற்கையாக உண்டாகாது. இயற்கையாக வர வேண்டுமென்றால் அளவு கடந்த உழைப்பு வேண்டியதாகும் என்கிறார். கரெக்டு தான் அவர் சொன்ன மாதிரி. எந்த ஒரு லாங்குவேஜ்னாலும் ஜஸ்ட் வேர்ட்ஸ் மட்டும் ரீட் பண்ணால் மட்டும் அது வந்து கற்றுக்கிட்டது அர்த்தம் இல்லை. அதோடைய கிராமர் பார்ட்டை வந்து பார்க்கணும். அதில் மிஸ்டேக் ஆகுதா, பேசிக் குவாலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் கரெக்டாக அந்த லாங்குவேஜ் ப்ரொடிக்ட் பண்ண முடியும். ஈவன் தமிழ் மட்டும் கிடையாது, எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் சரி. ஆக்சுவலாக அவர் சொல்கிறது ரொம்ப ரொம்ப கரெக்டு. வல்லெழுத்து மிகுவது ஏன் வேண்டும் என்று வினவலாம். பொருளை தெளிவாகவும் சரியாகவும் உணர்வதற்கு தமிழ் மொழிக்கே உரிய இன்னோசையை வெளிப்படுத்துவதற்கும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். வலிமிகுதல் தமிழ் மொழியிலும் மலையாள மொழியிலும் காணப்படுவதென்று வேறு மொழிகளிலும் இல்லை என்று மொழி நூலாசிரியர்கள் கூறுவார்கள். சென்னை தமிழ் சங்கம், மதுரை தமிழ் சங்கம் என எழுதுவது தவறு. சென்னை தமிழ் சங்கம், மதுரை தமிழ் சங்கம் என எழுத வேண்டும் என்றும் எழுத வேண்டும். புது கல்வி திட்டம் என்று எழுதுவது பிழையாகும். புது கல்வி திட்டம் என்று எழுத வேண்டும். குடும்பங்களை காப்பாற்றா என்று எழுதலாகாது. குடும்பங்களை காப்பாற்றா என்று எழுதுக. வல்லெழுத்து கொள்ளும்படி சில விதிகள் கீழே தரப்படுகிறது. சுற்றெழுத்து வினா எழுத்தை அடுத்து ஒற்று மிகும். ஓகேங்களா? ஸோ அ இ உ என சுட்டெழுத்து எழுத்துக்களை அடுத்தும் ஏ என்ற வினா எழுத்தை அடுத்தும் வரும் கா ச த ப த ப முன் ஒற்று மிகும். அந்த, இந்த, எந்த, அங்கு, இங்கு, இங்கு, ஆங்கு, ஈங்கு, யாங்கு, அப்படி, இப்படி, எப்படி, ஆண்டு, ஈண்டு, யாண்டு, அவ்வகை, இவ்வகை, எவ்வகை, அத்துணை, இத்துணை, எத்துணை, இனி, தனி, அன்றி, இன்றி, மற்றை, நடு, பொது, அணு, முழு, புது, திரு, அரை, பாதி, எட்டு, பத்தவை நிலைமொழியாக அஃதாவது முதலில் நிற்கும் சொல்லாக இருந்தது. இது சுட்டெழுத்துக்களை அடுத்தும் ஏ என்ற வினா, அந்த ஏங்கிற வினா. சரிங்களா? ஓகே. ஆகியவை நிலைமொழியிற்று நிற்கும் சொல்லாக இருந்தது. காசா தாப்பா என்னும் எழுத்துக்களில் எதுவரினும் முதலாக வந்தாலும் வல்லெழுத்துக்கள் கட்டாயம் மிகும். கா என்றால் கா முதல் கவ் வரையிலும் உள்ள எழுத்துக்கள் கொள்ள வேண்டும். இவ்வாறே ச த பா என்னும் எழுத்துக்களும் கொள்க. வருமொழி முதலில் அஃதாவது அடுத்து வரும் சொல்லில் கா சா த பா வருக்கம் இருந்தால் தான் வல்லெழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் வந்தால் மிகாது. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, காசா தாப்பாங்கிற எழுத்து வந்து எது வந்தாலும் முதல்ல வந்தாலும் அதில் வல்லெழுத்து கண்டிப்பாக கட்டாயம் வரும். இப்போ கால் வந்துச்சுன்னா கால இருந்து கவ் வரைக்கும் இருக்கிற வரிசையில் வந்துட்டு அகர வரிசையில் வந்துட்டு வரும். அதே மாதிரி சா சா வந்து இருக்குது அப்படின்னா சால இருந்து சவ் வரைக்கும், தா வந்துச்சுன்னா தால இருந்து தவ் வரைக்கும், பா வந்துச்சுன்னா பால இருந்து பவ் வரைக்கும் எல்லாமே வரும். ஸோ கட்டாயம் வரும். ஸோ அதை வந்து நம்ம வந்து எப்படி எடுத்துக்கணும், எப்படி எழுதணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. காசா தாப்பா வருக்கம் தவிர வேற எழுத்துக்கள் வரும்னா வலி மிகாது.
இந்த காசா தாப்பா மட்டும் வந்தாதான் வலிமிகும். இவ்வெடுத்துக்களுக்கு காட்டுகளுக்கு காண்க. ஆ ப்ளஸ் பக்கம் அப்பக்கம்னு வரும். சரிங்களா? அக்குடம், இச்செடி, எப்பக்கம் அப்படிங்கிற மாதிரி. அந்த செடி, இந்த குழந்தை, எந்த பாடம், அங்கு சென்றான், இங்கு போகாதே, எங்கு கேட்டாய், அங்கு சென்றேன், இங்கு கொடுத்தான், யாங்கு சென்றாய், அப்படி பேசு, இப்படி சொல், முழு, இந்த மாதிரியெல்லாம் வரும். வன்தொடர் குற்றியலுகரத்தை அடுத்து ஒன்றி மிகும். சொற்களுக்கு இச்சு, இத்து, இட்டு, இப்பு, இற்று என்று முடிந்தால் அச்சொற்கள் அச்சொற்களை வன்தொடர் குற்றியலுகர சொற்கள் என்பர். மக்கு, தச்சு, செத்து, விட்டு, உப்பு, கற்று ஆகிய இவை வன்தொடர் குற்றியலுகர சொற்கள். இத்தகைய சொற்கள் நிலைமொழியாக இருந்து வருமொழி முதலில் காசா தாப்பா என்னும் எழுத்துக்கள் வந்தால் கட்டாயம் வல்லெழுத்து மிகும். சான்றாக பின்வருவனற்றை பார்த்தால் விளங்கும். மக்கு பையன், செத்து பிழைத்தான், தச்சு தொழில், உப்பு கடை, விட்டு சென்றனர், கற்றுக் கொடுத்தார், பட்டு, எட்டு என்னும் சொற்களுக்கு இங்கே அடங்கும். 10 பாட்டு 8 தொகையை எதிர்த்து பேசினர் என்று சொல்வது தவறு. எதிர்த்து பேசினார் என்று எழுத வேண்டும். விட்டு சென்றான் என்று எழுதாதாகாது. விட்டு சென்றான் என்றுதான் வேண்டும். நாட்டு ஆட்சியை கைப்பற்ற என்று எழுதுதல் பிழை. ஆட்சியை கைப்பற்ற என்று எழுதுவதே கரெக்ட். நாட்டு ஆட்சியை கைப்பற்றுறதுங்கிறது தப்பு. ஆட்சியை கைப்பற்ற அப்படிங்கிறது தான் சரியான முடியும். மந்திரிக்கு சபையோ போக என்று வலியுறுத்தி மிகாமல் எழுதுவது தவறு. மந்திரிக்கு சபைக்கு போக என்று எழுத வேண்டும். 2ஆம் வேற்றுமை உருபு ஐ, 4ஆம் வேற்றுமை உருபு கு வலிமிகும். ஸோ 2ஆம் வேற்றுமை உருபு ஐ உயிர்ப்பிற்கு பின்னும் 4ஆம் வேற்றுமை உருபு கு என்னும் உயிர்ப்புக்கு பின்னும் வல்லெழுத்து மிகும் என்பதே விதி. பக்கம், புதுக்கல்வி, புதுப்பொருள், திருக்குறள், திருக்குளம், அரைப்பக்கம், எப்படி தந்தாய், ஆண்டு போனான், ஈண்டு தந்தேன், பாதி துணி, 8 குழந்தைகள், யாண்டு சென்றாய், அவ்வகை கொடி, இவ்வகை பூக்கள், எவ்வகை செடி, அத்துணை பெரிய, இத்துணை சிறிய, எத்துணை பாடல்கள், இனி பேசேன், தனிக்குடிசை, அஃதென்றி கொடான், இன்று செல்லேன், மற்ற பிள்ளைகள், மற்ற குறிப்புகள், நடுக்கடல், நடுத்தெரு, பொதுக்கூட்டம், அணுக்குண்டு, 10 செடிகள், முன்னார் கண்டேன், பின்னார் பேசுவேன் ஆகியவற்றை கவனத்தில் கொள்க. ஓகேங்களா? ஸோ வன்றிய தொடர் குற்றியலுகரத்தை அடுத்து ஒன்றுதல் பார்க்குறோம். சொற்களை இச்சு, இட்டு, இத்து, இட்டு, இப்பு இந்த முடிந்திருந்தால் அச்சொற்கள் வன்தொடர் குற்றியலுகரம் என்பர். மக்கு, தச்சு, செத்து, விட்டு, உப்பு, கற்று போன்ற வன்தொடர்கள் குற்றியலுகர சொற்கள். இத்தகைய சொற்கள் நிலைமொழியாக இருந்து வருமொழி முதலில் காசா தாப்பா என்னும் எழுத்துக்கள் வந்தால் கட்டாயம் வல்லெழுத்து மிகும். அது நமக்கே தெரியும். காசா தாப்பா வந்தால் வல்லெழுத்து மிகும். அதுக்கு எக்ஸாம்பிள், மக்கு பையன், செத்து பிழைத்தான், தச்சு தொழில், உப்பு கடை, விட்டு சென்றார், கற்றுக் கொடுத்தார், 10 8 என்னும் சொற்கள் இங்கே அடங்கும். 10 பாட்டு 8 தொகை எதிர்த்து பேசினார் என்று எழுதுவது தவறு. எதிர்த்து பேசினார் என்று எழுத வேண்டும். விற்று சென்றான் என்று எழுதலாகாது. விற்று சென்றான் என்றுதான் எழுத வேண்டும். நாட்டின் ஆட்சியை போக சீமத நாட்டின் ஆட்சியை கைப்பற்றுறதுங்கிறது அது நம்ம பார்த்ததே தான். 2ஆம் வேற்றுமை உருபு ஐ, 4ஆம் வேற்றுமை உருபு கு வெளிமிகும். பார்த்தது தானே. வல்லெழுத்து மிகுதலை பற்றி எழுதுவது சுவையாக இராது. படிப்பது சிறிது கடினமாக இருக்கும். எனினும் ஒரு முறைக்கு இருமுறை அங்கே எளிதாக ஒரு முறையில் கூறியுள்ளதை படிப்பதென்று பழகிவிட்டால் இப்பிழை வராதவாறு எழுதலாம். கரெக்டு தான். சரிங்களா? ஓகே, தேங்க்யூப்பா. இந்த கிளாஸ் இதோட முடிஞ்சது. வல்லினம் மிகுதல் பார்ட் 1 பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ட் 2 பார்க்கலாம். சரிங்களா? இது அன்னன்னைக்கே நடத்துனது மேக்ஸிமம் அன்னன்னைக்கே படிச்சிருங்க. அப்போ கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூம்மா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.